இன்னைக்கு டே 1. நான் இந்த கேன்வாஸை ஒரு ஜீப்ரா பெயிண்டிங் பண்ண போகிறேன். வாங்க அவுட்லைன் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அவுட்லைன் போட ஆரம்பிச்சிட்டேன். ஃபஸ்ட்டு ஹெச்பி பென்சிலை லைட்டாக போட்டு அதுக்கப்புறம் 4B பென்சிலை டார்க் பண்ணிட்டேன். நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இது அவுட்லைன் போடணும். இப்போ நான் வரைஞ்சிட்டேன் அவுட்லைன். அப்படியே நம்ம அது மேலே பெயிண்டிங் பண்ணக்கூடாது. அதுக்காக தான் நான் கொஞ்சம் தண்ணி இதை பிளாக் கலர் மிக்ஸ் பண்ணி இதை ஊற்றிருக்கேன். அதுக்கு மேலே பெயிண்டிங் பண்ணான்னு. ஸோ இப்போ பெயிண்டிங் பண்ண ஆரம்பித்தாச்சு. எப்பயும் பெயிண்டிங் ஃபஸ்ட்டு பேக்ரவுண்ட் தான் பண்ணணும். ஸோ பேக்ரவுண்ட் ஃபுல்லாக டார்க் கிரே கொடுத்துட்டு ஸோ அதோடய காதுகள் தான் நான் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எல்லாமே கிரே கலராகவே இருந்துட்டு என்னடா ஏதோ ஒரே மாதிரியே இருக்குன்னு கன்ஃபியூஷனாக வந்துட்டு எப்படியோ மிக்ஸ் பண்ணிட்டு இருந்தேன். மூக்கு தான் ஆனால் ரொம்ப பெருசாக இருக்குது இதுக்கு. அக்ராலிக் பெயிண்டிங் தான் நம்ம லேயர் பை லேயராக போனோம். ஃபுல்லாக நான் ஒரு கலர் கொடுத்துட்டு அதுக்கு மேலே நான் டீட்டெயிலிங் தான் கொடுத்துட்டு இருக்கேன். இதோட வாய் வரையறதுக்குமே எனக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. ஸோ நம்ம பாடிக்கு நான் கலர் அடிச்சுட்டு அடுத்து கோடாக தான் போட்டுட்டு அதுக்கு பின்னாடி முடிய வரைஞ்சிட்டு எப்பப்பப்பப்பா ஈஸியாக இருக்குன்னு பார்த்தா எவ்வளோ வேலை இருக்குது இந்த ட்ராயிங்கில். ஸோ கடைசியில் கண்ணு வரைய ஆரம்பித்தேன். இந்த பெயிண்டிங் முடிக்க எனக்கு 2 hours ஆகிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.